அனைவருக்கும் வணக்கம். 9/10/2024க்குள் இறைவன் காட்டும் 3 அறிகுறிகள். மிதுன ராசிக்கு 100% சத்தியமாக இது நடந்தே தீரும். வருகின்ற 9/10/2024 அன்று குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறார் மற்றும் சமயபுரம் மாரியம்மன் அருளால் உங்கள் ராசிக்கு 9ஆம் தேதிக்குள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் அருளால் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரப்போகிறார் குரு பகவான். சமயபுரம் மாரியம்மன் அருளால் உங்களுக்கு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகப் போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு அளிக்கப் போகிறார். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானின் அருளால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சமயபுரம் மாரியம்மன் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து உங்களிடம் பேச வைப்பார். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானின் அருளால் பணியாளர்கள் சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் வைத்த கோரிக்கைகளை அனைத்தையும் ராகு பகவான் நிறைவேற்றப் போகிறார். சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ராகு பகவானின் அருளால் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மற்றும் குரு பகவானின் அருளால் வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகளை முறியடிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானின் அருளால் இந்த காலகட்டத்தில் பண புழக்கம் அதிகரிக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களது தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் அருளால் இது உடனே சரியாகிவிடும். அம்மனின் அருளால் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகும். உங்களது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தையும் குறைய வைக்கப் போகிறார் குரு பகவான். எல்லா வகைகளிலும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கப் போகிறார். பேச்சில் நிதானமும் செய்யும் செயல்களில் கவனமும் மிக அவசியமாகும். அதன் அடிப்படையில் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். 9/10/2024 அன்று குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடைவதால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். வழக்குகளில் அவசரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மிருக சீரிடம் 3-4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடையப் போவதால் எந்த ஒரு செயலிலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து வலிய பேசுவார்கள். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள் மற்றும் சமயபுரம் மாரியம்மனின் அருளால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால்
வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானின் அருளால் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மற்றும் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் கவனமுடன் இருங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 9/10/2024க்குள் உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானின் அருளால் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். மற்றும் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இருக்கும். குரு பகவானின் பார்வை மற்றும் சமயபுரம் மாரியம்மன் அருளால் சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் லாபமும் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி என்ற நிலை உண்டாகும். அதேபோல புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு 9/10/2024க்குள் குரு பகவானின் அருளால் லாபம் அதிகரிக்கப் போகிறது. நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது. நீங்கள் ஈடுபடும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்தபோதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களை அனைத்தையும் குரு பகவானின் அருளாலும் சமயபுரம் மாரியம்மனின் அருளாலும் விலகப் போகிறது. தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம், போட்டிகள் மறையப் போகிறது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். குரு பகவானின் அருளால் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்படப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானின் அருளால் இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். உங்களது ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கோபம் வெளிப்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்பட்டு அதன் மூலம் நன்மைகளை காண வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.